வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து மாதாந்திர ராசி பலன் பார்த்துட்டு வரோம். அதில் இந்த சோபக்கிருது வருடத்தில் வரக்கூடிய தை மாதம், அந்த தை மாதத்தின் பலன் இது 15 ஜனவரி முதல் 12 பிப்ரவரி இந்த காலகட்டம் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். இந்த தை மாதம் என்றால் சூரியனை மையமாக வைத்து சொல்லக்கூடியது. தனுசிலிருந்து சூரியன் உங்கள் ராசிக்குள் வந்துட்டார். தக்ஷாயணம் முடிந்து உத்தராயணம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேதுகளில் மாற்றம் இல்லை. ஏனைய கிரகங்கள் எவ்வாறு இருக்குங்கிறதை பார்த்துட்டோம்னா பலனுக்கு போயிடலாம். தை 5/19/1/2024 தனுசுக்கு சுக்கிரன் மாறுகிறார். 13 தை 27/1/2024 மகரத்துக்கு புதன். தை 21 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2024 உங்கள் ராசி மகரத்துக்குள் செவ்வாய் வருகிறார். இந்த மாற்றங்கள்லாம் உங்களுக்கு என்ன பலனை செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை ஒன் வேர்டில் சொல்லணும்னா, பொதுவாக இந்த மகர ராசியில் பிறந்தவர்களோ அல்லது மகரம லக்னமாக கொண்டவர்களுக்கோ ராசிக்குள் சூரியன் இருப்பது அவ்வளோ விசேஷமான பலன் இல்லை. ஒவ்வொரு தை மாதமும் மகர ராசிக்காரர்களுக்கு அவ்வளோ பெரிய நன்மையான விஷயங்கள் நடக்காது. இது நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் உங்கள் வயதுக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் 50 வயதை எட்டியவர்களாக இருந்தால் நீங்கள் ஃப்ளாஷ்பேக்கில் போய் தான் பார்க்கணும். இந்த மாதிரி இனி வரக்கூடிய தை மாதங்களுக்கு பார்க்கலாம். காரணம் என்னென்னா, சூரியன் அஷ்டமாதிபதி, 8ஆம் இடத்திற்கு உரிய கிரகம். அவர் சனி பகவானின் வீடான மகரத்துக்குள் வரும்போது அவர் அந்த மகர ராசியாகவோ லக்னமாக கொண்டவர்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில இடைஞ்சலை கொடுக்கத்தான் செய்வார். இப்போ இந்த மாதத்தில் சில புதன் சுக்கிரன் மாற்றங்கள்லாம் இருந்தாலும் பிப்ரவரி 4ஆம் தேதி செவ்வாயும் உங்கள் ராசிக்குள் உச்சமாக போகிறார். எப்பயுமே மகரத்தில் தான் செவ்வாய் உச்சமாவார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த சூரியனும் செவ்வாயும் ஒன்றாக இணைந்து மகர ராசிக்குள்ளே இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன், கொஞ்சம் பிளட் ப்ரெஷர் ஏறுறது, இந்த மாதிரியான உபாதைகள்லாம் ஏற்படும். கோபதாபங்களை கட்டுப்படுத்த வேண்டும். பெரிய அளவில் இந்த மாதத்தை பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, ஒரு மத்தியம பலன் தான். அதில் நம்ம எப்படியெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கலாங்கிறது தான் இந்த மாதத்தோட பலன். தேவையில்லாமல் எந்த வம்பு தும்புகளுக்கும் போகக்கூடாது. கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான விஷயங்களில் உங்கள் வக்கீல்கிட்ட சொல்லி வாய்தா வாங்கிக்கிறது நல்லது. பெருசாக நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லான மந்தாக இருக்காது. உச்சம் பெற்ற செவ்வாயோட சூரியன் இணைந்து அமரும்போது நிறைய ஒரு வார்த்தையில் நம்ம சூடு அனல் பறக்க யாரையாவது பேசி மற்றவர்களின் கோபத்துக்கு ஆளாயிடுவோம். அவங்களுடைய மனசு கஷ்டத்துக்கு நம்ம ஆளாயிடுவோம். தொழிலையும் பெரிய அபிவிருத்தி இருக்காது, உத்தியோகத்தில் உயர்வு இருக்காது. அதனால் ரொம்ப அமைதியாக மௌனம் காத்து விட்டு கொடுத்து போய், அது குடும்பமாக இருந்தாலும் சரி, வெளிவட்டாரமாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு நீங்கள் அமைதியை காத்து விட்டு கொடுத்து போகிறதுக்கு நீங்கள் முயற்சிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதத்துடைய கெடுபலன்கள் குறையும். ரொம்ப முக்கியமானது இந்த மாதத்தில் வரக்கூடிய தை அமாவாசை. அதற்கு உங்களுடைய முன்னோர்களை வழிபடுங்க. தந்தை இல்லாதவர்கள் அந்த வழிபாடை செய்யுங்க. தந்தை இருப்பவர்கள் தான தர்மம் செய்யுங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் அன்று முருகனை வழிபடுங்க. அதுதான் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், தெய்வ வழிபாடும் முன்னோர்கள் வழிபாடுமே கொஞ்சம் சரி செய்யும் ஒரு மத்தியம பலனுக்குரிய மாதம் இது.